பாகுபலிக்கு ஈக்குவலா மேக் பண்ணிருக்காங்க. எதுவுமே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஃபைட்டிங் சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது நிஜமான கதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. இது மாதிரி படங்கள் வந்து 1000 கோடிக்கு ஒருத்தான படம். இது வந்து ரியல் பேன் இந்தியா படம். சூப்பரா இருக்கு, அருமையா எடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு, சூப்பரா அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ் அருமையா இருக்கு. ஆமா, இந்த படத்துக்கு நல்லா ரிவ்யூவோட சூப்பரா அருமையா எடுத்துருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சீனும் நல்லா நீட்டா அழகா எடுத்துருக்காங்க. பட்டாசு கல்யாணம் பயங்கரம், சான்ஸே இல்ல. செம்மையா எடுத்துருக்காங்க, செம்மையா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் பட்டாசா இருந்துச்சு. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஓடிட்டு இருக்காரு. பயங்கரமா இருக்கு, வந்துட்டே தான் இருப்பாங்க. படம் சூப்பரா இருக்கு. எல்லாம் நடிப்பு பயங்கரமா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க கேரக்டர் அவங்க ரியலைஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. படம் பயங்கரமா இருக்கு, பட்டாசா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஒர்க்கா? காந்தாரா படம் 2வது டைம் பாக்குறேன். உண்மையாலுமே சீரியஸா கூஸ்பாமா இருக்கு. அந்த எங்க அம்மா இறந்தப்போ ஒரு சாமி வர சீன் பாத்தீங்கன்னா அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்குது பயங்கரமா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் 2வது டைம் பாக்குறேன். சில படம் 2வது டைம் பார்க்கும்போது தான் போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். போர் அடிக்கல, கூஸ்பாமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறத 2வது டைம் பயங்கரமா இருக்கு. இதுல பிடிச்ச சீன் உங்களுக்கு? அதான் பிடிச்ச சீன், எங்க அம்மா இறந்தப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாமி வர மாதிரி சீன் வரும். அந்த சீன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் புஷ்பம் வர மாதிரி எடுத்திருப்பாங்க. பயங்கரமா நம்ம ஆடியன்ஸை வந்து மேக் பண்ணி எடுத்திருக்காங்க. மேக்சிமம் இந்த படம் வந்து சிவனடியார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தகுந்த படம். நம்ம சாமி படம் பார்த்து ரொம்ப நாளா இருக்கும். அந்த ஃபுல்ஃபில் பண்ற ட்ரீட் இந்த படமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இட்லி கடை ரிலீஸ் ஆனிச்சு. இட்லி கடையை மூடச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தீபாவளி வருதா, தீபாவளிக்கு கூட காந்தாரா தான் வந்து பயங்கரமா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளிக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் படம் எதுவும் வரல தமிழ்ல. ஆனா இப்ப வேற கூட்டத்தை பார்த்தா காந்தாராவுக்கு தீபாவளி ட்ரீட்டா இருக்கும் இந்த காந்தாரா படம். எக்ஸ்பெக்டே பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணிருக்காங்க. 2 ஸ்கிரீன்ல போறாங்க, 2 ஸ்கிரீன் ஹவுஸ்ஃபுல். அப்படி போயிட்டு இருக்குது. எல்லா ஸ்கிரீனும் டிக்கெட் கிடைக்கல. சண்டே நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கல, பயங்கரமா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வீக்கெண்டும் பயங்கரமா இருக்கும். தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 4 படம் ரிலீஸ் ஆகும் தமிழ்ல. அதையே ஓவர்டேக் பண்ண இந்த காந்தாரம். கடைசி 1/2 மணி நேரம் எப்படி இருக்கு? கடைசி 1/2 மணி நேரம் பயங்கர குஷ்டமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வந்து பார்க்கல, வெளியே வந்துட்டேன். இப்ப 2வது டைம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது பயங்கர குஷ்டமா இருக்கும். படத்துல ஏதாச்சும் லேகிங் என்ன ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் லேகிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா நம்மள கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கு. ட்விஸ்ட் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சில லேக் இருக்கும். ஆனா அது செகண்ட் ஹாஃப்ல நம்மள வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. எப்படி இப்படி மேக் பண்ணாங்க, இந்த லோ பட்ஜெட்ல மேக் பண்ணது பெரிய விஷயம். இந்த படம் இது மாதிரி படங்கள் வந்து 1000 கோடிக்கு ஒருத்தான படம். பேன் இந்தியாவுக்கு இது வந்து ரியல் பேன் இந்தியா. இந்த ஹீரோ யாருக்கு தெரியும்? காந்தாரா 1ல பார்த்திருப்போம். பெரிய அவ்வளவு ஆக்டர்லாம் இல்ல, ஆனா கூட்டம் எப்படி வருது? இந்த படம் நல்லா இருந்தா கூட்டம் எங்க இருந்தாலும் வரும். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் இந்த சாப்டருக்கு என்ன வித்தியாசம்? அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்ல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதுல அப்படி இல்ல, நம்ம ஹிஸ்டரி காட்டுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல படம், சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் காந்தாரா மாதிரி கொஞ்சம் இதா இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இங்க வந்தா அந்த அளவு இல்ல. ஓகே, நன்றி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் சீன்ல வந்து இளவரசி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன ஃப்ரெண்டா இருக்கும்போது இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு வில்லனாவே நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஏதாச்சும் உங்களுக்கு? அதே சேம் நல்லா இருந்திருக்காங்க படம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இன்னொரு ஸ்டோரி வரப்போகுது போல இருக்கு. 2 வாரம் ஆகி நல்லா அவுட்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, நல்ல படம்.
நல்லா இருக்கு